சண்டே மீன் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்டை மீன் வாங்கிட்டு வர சொன்னேன். அவர் இந்த வெள்ளைக்கிழங்கான்னு சொல்லிட்டு இந்த ஃபிஷ்ஷை வாங்கிட்டு வந்தார். இது உடம்புக்கு ரொம்ப நல்லதாம்மா, உடம்புக்கு குளிர்ச்சி தரும், மருத்துவ குணங்கள் நிறைய நிறைஞ்சிருக்குன்னு சொன்னார். கடாயில் எண்ணெய் சூடானதும் கடுகு, உளுந்தப்பருப்பு எல்லாம் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கலாம், அதுக்கப்புறம் கொஞ்சம் சீரகமும் சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை, சின்ன வெங்காயத்தை இடித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் பூண்டு, 2 பச்சை மிளகாய், தக்காளி 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1.5 ஸ்பூன் மிளகாய் தூள். ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கனால 1.5 ஸ்பூன் மிளகாய் தூள் போதும். நல்லா வதக்கிட்டு புளியை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அந்த புளிக்கரைசல் தண்ணியை இது கூட ஊற்றிட்டு கொஞ்சம் தண்ணியை மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடலாம். எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரணும். டேஸ்ட்டுக்கான சால்ட்டையும் சேர்த்துக்கோங்க. இப்போ தேங்காய் அரைச்சி ஊற்றணும். ஒரு சில்லு தேங்காவை கட் பண்ணி அரைச்சிக்கோங்க. தேங்காய் பால் மட்டும் எடுத்து ஊற்றணும். ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறம் நம்ம கிட்ட வெள்ளைக்கிழங்கான் மீனை இதில் போட்டு ஒரு 5 நிமிஷம் லைட்டாக கொதித்ததும் ஆஃப் பண்ணிங்கன்னா டேஸ்டியான வெள்ளைக்கிழங்கான் மீன் குழம்பு ரெடி. சாப்பாட்டோட பிசைஞ்சு சாப்பிட்டேன், அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு. தேங்க்யூ.